காதல் திருமணம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 5வது வீடு காதலை குறிக்கும். லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் சுக்கிரனோடு இணைந்து இருந்தால் அவர்கள் நிச்சயம் காதல் வசப்படுவார்கள். மேலும் காதல் வசப்படுவதற்கு கிரகங்களுடைய இணைவு எப்படி இருக்க வேண்டுமெனில், சுக்கிரனோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ அல்லது சுக்கிரனும் செவ்வாயும் சமசப்தமமாக பார்த்து கொண்டாலும் சரி, அவர்கள் காதல் வசப்படுவார்கள். சுக்கிரனோடு ராகுவுடைய இணைவு அல்லது ராகுவின் மீது சுக்கிரனுடைய நேரடி 7வது பார்வை, அவர்களும் காதல் வசப்படுவார்கள். மேலும் சுக்கிரன் செவ்வாய் ராகு இவர்களுடைய கிரக இணைவு, இப்படிப்பட்ட அமைப்புகள் காதல் திருமணத்தை ஏற்படுத்தும். மேலும் இவர்கள் லக்னத்திலிருந்து எந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். லக்னத்திலிருந்து 2வது வீட்டில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் அவர்கள் படிக்கின்ற பொழுதே, பள்ளிக்கூடம் படிக்கின்ற பொழுதே காதல் வசப்படுவார்கள். இந்த கிரக இணைவு லக்னத்திலிருந்து 4வது வீட்டில் இருந்தால் அவர்கள் கல்லூரி படிப்பு படிக்கின்ற பொழுது காதல் வசப்படுவார்கள். இந்த கிரக இணைவு லக்னத்திலிருந்து 10வது வீட்டில் இருந்தால் அவர்கள் தொழில் செய்கின்ற பொழுது காதல் வசப்படுவார்கள். அல்லது லக்னத்திற்கு 7வது வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோடு இணைந்திருந்தால் அவர்களும் காதல் வசப்படுவார்கள்.